என் இனிய உறவுகளுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். 1856 வரலாறில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் 5 புக்கர் டி வாஷிங்டன் விர்ஜீனியாவின் ஹேல்ஸ்போர்ட்டில் ஒரு அடிமையாக பிறந்தார். அவர் ஆப்பிரிக்கா அமெரிக்கா வரலாற்றில் 3 அல்லது 4 செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக மாறுவார். அலபாமாவில் டஸ்கீகி நிறுவனத்தை நிறுவியதன் மூலம் அவர் நாட்டின் மிகச்சிறந்த கல்வியாளர்களில் ஒருவராக இருந்தார். இருப்பினும் 1895 ஆம் ஆண்டு அட்லாண்ட் சமரசம் என்று அழைக்கப்படும் உரையாற்றிய அவர் பின்னர் மேலும் முற்போக்கான கருப்பின தலைவர்கள் அவரை விமர்சித்தனர். இதில் அவர் ஆப்பிரிக்கா அமெரிக்காக்களுக்கு அதிக தொழில் பயிற்சி அளிப்பதற்கு ஈடாக அமெரிக்கா இனவெறியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு இடமளிப்பதாக தோன்றியது.